நடிகர் சிவக்குமாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். செங்கோட்டையனின் அடுத்த அதிரடி. த.வே.க. எலி, அதிமுக புலி, ஜெயக்குமார் பாய்ச்சல். 2026 விஜய் முதல்வராவார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜெயலலிதா கவின் கலை பல்கலையின் 3வது பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இதில் வாழ்நாள் சாதனைக்காக நடிகர் சிவக்குமாருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ஒரு கலைஞனாகவே பட்டம் வழங்க வந்துள்ளதாக தெரிவித்தார். சிவக்குமார் தனக்கு சகோதரர் போன்றவர் என கூறிய முதல்வர் பல்கலைக்கு ரூபாய் 5 கோடி மானியத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இது பட்டமளிப்பு விழா என்றாலும் கலை வளர்க்கும் நம்ம அரசின் சார்பில் 4 புதிய அறிவிப்புகளையும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, நாட்டுப்புற கலையில குறிப்பா பறையாட்டம் கலை வல்லுநரான வேலு ஆசான் என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபு கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூர்மன்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, இங்க பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை, நிகழ்த்து கலை மற்றும் கவின் கலைகள்ல மாணவர்கள் பயின்று வராங்க. கவின் கலையில புதிதாக கலைப்பாதைகள் பிரிவில முதுகலை பட்ட பிரிப்பு 2006-2007 கல்வியாண்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்படும். இந்த புதிய முதுகலை பட்ட படிப்பு மூலமா மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும். 3வது அறிவிப்பு, இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற 3 கோடி ரூபாய் மானியத் தொகையை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4வது அறிவிப்பு, நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள் இசை மற்றும் கவின் கலை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில விரிவுபடுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கில உரையாடல் பயிற்சி மற்றும் டிஜிட்டல் திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படும். இப்படி பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவும் தயாரா இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன். எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை என கேட்குது என குதித்திட்டாள் புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியூர் கணவருக்கு ஏற்றனர், வேந்தன் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர், வீட்டோத்த தோழியர் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆழ்ந்த கண்ணீர் விழுந்தாள். அப்போது ஏனெந்த மந்தன் வந்தானோ இடவு செய்தி சொல்வதற்கு. என்னமே பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்சேரி கடைசி சேடு கேழ்ந்தான். அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணாள் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாடும் ஆரணங்கு அச்செடுத்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலை இருந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனிது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவு தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் எழுந்தாள். மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோள் வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அறியாத மானம் என்றாள். மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள். வந்து விட்டான். குல குழந்தை குடும்ப வழக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தடையொந்திட்டு மரமாகி போதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார். என் மகனே நீயும் தொழிலே பலமுள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இதுவும் தாய் திரு நாடு. உடனே ஓடி என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள். அது திருவள்ளத்தை. என்னையா வசனம், என்னையா வசனம். SSLC ஃபெயிலுப்பா,
அந்த மனுஷன் எழுதின மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த சங்கத்தமிழ் புத்தகத்தை வாங்கி பார்த்து இது மாதிரி 1000 கதை இருக்குது. அந்த இலக்கிய கர்த்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையிலே இருக்கின்ற அவருடைய வாரிசு இந்த திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மனதில் நீண்டார் ஏற்படுத்துகின்றார். இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிதாக த.வே.க. கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்காக வைக்கப்பட்ட பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. நேற்று தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவின் போட்டோவை வைத்திருப்பதில் தவறில்லை என செங்கோட்டையன் கூறியிருந்தார். ஆனால் கட்சி மாறிய உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்து விட்டார் என யாரும் கூறக்கூடாது என்பதற்காகவே கே.ஏ. செங்கோட்டையன் இப்படி செய்வதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. செங்கோட்டையன் த.வே.க.வில் இணைந்திருப்பதை ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாளாகவே இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது த.வே.க.வை எலி என்றும் அதிமுகவை புலி எனவும் மறைமுகமாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செங்கோட்டையன் அதிமுகவில் மூத்த நிர்வாகியாக இருந்தவர் என்றும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க எனவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தனது மூச்சு உள்ளவரை விஜய்க்கு விசுவாசமாக இருப்பேன் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக ஆகிய 2 ஆட்சிகளையும் மக்கள் விரும்பவில்லை என தெரிவித்த அவர் 2026இல் விஜய் முதல்வராவார் எனவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்காக ரூபாய் 500 கோடி வருவாயை தூக்கி எறிந்துவிட்டு விஜய் வந்துள்ளதாகவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார்.